எப்போவுமே முதலிரவு அறைக்குள்ள ஆண்களே பேசிட்டு இருக்காங்க, பொண்ணுங்க மௌனமாகவே இருக்காங்க. என்னதான் பொண்ணுங்க மௌனம் ஆயிட்டுன்னு சொன்னாலும் இன்னும் அந்த வெக்கம் மட்டும் உங்களை விட்டு போகவே இல்லைல்ல. அதுவும் நல்லதுக்கு தான். பொண்ணுங்க வெக்கப்பட்டு சிரிக்கிற அழகு இருக்கே, இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். செல்வி, பா, உன்னை பக்கத்தில் கொண்டு வர வைக்கிறதுக்கு பேச்சிலேயே பாலம் கட்ட வேண்டியதாக இருக்கு. உன் பக்கத்துல வரதுக்கு ஒரு யுத்தமே நடத்த வேண்டியிருக்கே. உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் சந்தோஷ். ஏன் செல்வி, வெக்கமா இருக்கா? செல்வி, உன்னை நான் பார்க்காமலே எனக்கு உன்னை இவ்வளோ பிடிக்குது. ஒருவேளை எனக்கு கண்ணு கிடச்சி நான் உன்னை பார்த்துட்டா நான் அவ்வளோதான் போல. இனிமே நீ எந்திரிக்கவே மாட்ட சந்தோஷ். உன் கையை கொஞ்சம் கொடு. உன் கையை இவ்வளோ சில்லுன்னு இருக்கு. என்ன பதில் சொல்ல தெரியலையா, இல்ல வெக்கமா? நான் சொல்லவா? ஏன்னா நம்மளோடது சில்லுன்னு ஒரு காதல். எப்படி? அப்புறம் இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். என்கிட்ட பேச்சு கொடுக்காத சந்தோஷ். அது ஏய், நீ மட்டும் எனக்கு ஊட்டி விடுற. இரு, நான் உனக்கு ஏதாவது ஊட்டி விடுறேன். இங்க தொட்டா அங்க துடிக்குது. என்ன பத்துனின்னு காட்டுறியா? நீ பத்துனினா நான் அதுக்கும் மேலடி. ஏய், என்னது? என்ன நகர விட மாட்டியா? நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீ என்னை விட ஃபாஸ்டா தான் இருக்க. செல்வி, யார் இவ்வளவு பூவை கட்டி அலங்காரம் பண்ணாங்கன்னே தெரியலையே. உலகத்துல இருக்க எல்லா பூவையும் கலந்து கொட்டின மாதிரி இருக்கு. இதுல ஊதுவத்தி வேற. எந்த வாசனை எதுலேருந்து வருதுன்னே தெரியல. கொஞ்சம் ஓவரா தான் இருக்குல்ல? கொஞ்சம் இல்ல சந்தோஷ், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதை மொத்தமா ஓவர். என் வாசனைய நீ கண்டுபிடிக்க கூடாதுன்னு தானே இவ்ளோ பூவை கொட்டிருக்கேன். செல்வி, என்ன பேச மாட்டியா? முதலிரவு அறைக்குள்ள பேசிக்க தேவையில்லைன்னு அமைதியா இருக்கியோ? இது வெக்கமா, பதட்டமா, பயமா, இல்ல சொகமானே புரியாம ஒரு மாதிரி குழப்பமா இருக்குல்ல? பயமா இருக்கா? என்ன செல்வி, மோதிரம் எங்க?
நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்த மோதிரத்தை இந்த விரல தானே போட்டிருந்த, அதை ஏன் இப்ப போடல? சொல்லு செல்வி, அதை எப்பவுமே கழட்ட மாட்டேன்னு சொன்னியே, என்ன பண்ணாத? செல்வி, என்னாச்சுன்னு சொல்ல. நான் செல்வியில சந்தோஷ், உன் மாயா. ஏய், நீ எப்படி உள்ள வந்த? எல்லாம் கள்ளசாவி போட்டுதான். பொன்னானி, முதல்ல வெளியில போ. என் செல்வி எங்க? அவள என்ன பண்ண? அவ பத்திரமா அந்த பக்கம் கட்டில கீழே படுத்துட்டு இருக்கா. செல்வி, 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 என்னாச்சு செல்வி? செல்வி, என்னாச்சு செல்வி? செல்வி, செல்வி, எழுந்துரு செல்வி. செல்வி, செல்வி, எழுந்துரு செல்வி. நிறுத்துறியா? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. சும்மா அவ பேரை 10 தடவை சொல்லாத, எனக்கு பத்திட்டு வருது. ஒரு சாதாரண மயக்கத்துக்கு போய் இந்த கத்து கத்துற. நான் என் கைய கத்தியால பாலமா அறுத்துக்கிட்டப்ப கூட நீ அசையவே இல்ல. ஏய், பேசாத, எனக்கு பத்திக்கிட்டு வருது. உன்ன நீ எல்லாம் பொண்ணா? நான் பொண்ணு இல்ல சந்தோஷ், உன் பொண்டாட்டி. என்ன உளர்ற? இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? இப்பதானே லேசா ஆரம்பிச்சோம், அது முழுசா முடியட்டும். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. இப்படி ஒரு பொண்ணு உலகத்துல எங்கேயுமே இருக்க மாட்டான். அடுத்தவங்களோட படுக்கை அறையில அநாகரிகமா உள்ள நுழைஞ்சிருக்கே, அசிங்கமா இல்ல உனக்கு? இல்ல சி, உளராத. இல்ல, நான் ஒண்ணும் உளரல. நீ செல்விக்கு கட்டின தாலி அதே 3 முடிச்சோட ஏன் கழுத்துல தொங்குது. அவ கழுத்துல இருந்து திருடிட்டு அத பெருமையா வேற சொல்றியா? உனக்கு அசிங்கமா இல்ல? வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசு சந்தோஷ். இன்னொருத்தவங்களோட பொருளை எடுத்தாதான் திருட்டு. இது ஏன் பொருள், எனக்கு சேர வேண்டிய பொருள். அத நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு பேரு திருட்டு இல்லையே. தப்ப செஞ்சுட்டு அத நியாயப்படுத்தி வேற பேசுறியா? இந்த சண்டைய நம்ம நாளைக்கு வச்சுக்கலாமா? இது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். ஏன் டைமை வேஸ்ட் பண்ற? ச்சே, இப்படி பேச உனக்கு கூசல? எதுக்கு கூசணும்? என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் எனக்கும் நடக்க வேண்டிய விஷயம் தானே இது. அறிவு கட்டத்தனமா பேசாத, முதல்ல வெளியில போ. எனக்கு அறிவு கெட்டு போச்சா இல்ல உனக்கு அறிவு கெட்டு போச்சா? இவளோட இடத்துல நான் நிக்கிறதுக்கே நீ இவ்ளோ கோவப்படுறியே. என் மொத்த வாழ்க்கையும் நாசமாக்கிட்டு இந்த இடத்துல அவ சட்டமா உட்கார்ந்திருக்காளே, அப்போ எனக்கு எவ்ளோ கோவம் வரணும். ஆனா எனக்கு கோவம் வரல. ஏன்னா எனக்கு வேண்டியது நீ. நீ என்கிட்ட வந்துட்டா எனக்கு அதுவே போதும் சந்தோஷ். என்ன பேசுற நீ? இன்னுமா புரியல? எனக்கும் உனக்கும் குழந்தை பிறந்தா அத வச்சு இவள டைவர்ஸ் பண்ணிட்டு என்னையே நீ கட்டிக்கலாம். சி, வாய மூடு. செல்வி காதுல மட்டும் இது விழுந்துச்சு, அவ உயிரே விட்டுருவா. பா, நேத்து வந்தவ மேல என்ன பாசம், என்ன பாசம். அவ குடிச்ச பால்ல இன்னும் 4 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா அவளுக்கு இந்நேரம் சங்கு ஊதி இருப்பாங்க. மாயா, இப்ப ஏன் கத்துற? எனக்கு வேண்டியது அவளோட உயிர் இல்ல. என் வழியில அவ குறுக்க வராத வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆகாது. சி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன விட்டா பேசிட்டே இருப்ப போல? வெக்கம், மானம், ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்னு தெரிஞ்சே நீ தான் வேணும், நீ மட்டும் தான் வேணும்னு வந்து நிக்கிறேனே. இப்ப கூடவா உனக்கு என் காதல் புரியல? அவ செய்வாள இந்த மாதிரி? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவ தலை தெறிக்க ஓடி இருப்பா. நீ பாதாளத்துக்கே போயிருந்தாலும் உன்னை நான் திருப்பி கொண்டு வந்து வாழ வச்சிருப்பேன் சந்தோஷ். இதுதான் மாயா, இதுதான் மாயாவோட காதல். உன்னையோ என்னையோ வாழ வைக்க போற காதல். அத விட்டுட்டு அங்க படுத்திருக்காளே அந்த வெத்து வெட்டு, அவ கூட ஃபர்ஸ்ட் நைட்டு அலங்காரம் ஆடம்பரம்னு ரெடி ஆயிட்டா. இது நம்ம வீடு சந்தோஷ், நம்மள கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. நீ குழந்தைக்கு அப்பா வாயிடு, நான் அம்மா வாயிடுறேன். இந்த வீட்ல சந்தோஷம் தான் மிஞ்சும். அத தவிர வேற எது நடந்தாலும் இந்த வீட்ல ஒரு துளி நிம்மதி கூட இருக்காது. உன் கையால அணைச்சாலும் சரி, அடிச்சாலும் சரி, அது எனக்கு பிடிக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் நினைச்சிருந்தா
செல்வியா மாயாவான்னு உனக்கு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு என்னால நடந்திருக்க முடியும். ஆனா அந்த மாதிரி அவ பேர்ல நீ போடுற பிச்சையில வாழணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நீ என்னோட சொத்து சந்தோஷ். உன்னை எப்படி என்னதாக்கிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இவளோட சுண்டு விரல் கூட உன் மேல படாது. அவ பேருக்கு தான் உன் பொண்டாட்டி. இப்ப வெளியே போறியா இல்லையா நீ? என்ன, நான் வெளியே போகணுமா? போறேன். ஆனா இப்படியே இல்ல, வேற மாதிரி. என் பூவை பொட்டையெல்லாம் கலைச்சுக்கிட்டு சந்தோஷ் என்ன செல்வி நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணான்னு நான் வெளியே அழுதுகிட்டே போனேன்னு வை. என் மேல விசாரணை கமிஷன் எல்லாம் அப்புறம் தான். என் அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து உன்னை நைட்டோட நைட்டா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவளை பேக் பண்ணி அவ வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. தெரியும்ல? சி, நீ பொண்ணா இல்ல ராட்சசியா? ராட்சசிதான். உன் மேல பைத்தியம் புடிச்சு ராட்சசியா மாறிட்டேன். என்ன மாதிரி எவன் உன்னை லவ் பண்ணுவா? உனக்காக சாக தயாரா இருக்கேன். அவமானத்தை ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன் புள்ளைய வயித்துல சுமக்க கூட தயாரா இருக்கேன். என்கிட்ட இல்லாதது அப்படி என்னதான் பார்த்து அவகிட்ட? என்னமோ கண்ணு இல்லாத உன்கிட்ட அப்படி என்னத்தை தான் காட்டி மயக்கினாலோ. அங்கிள், இப்ப சத்தம் போட்டா ஏன் மானம் போகாது, உன் மானம் தான் போகும். இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசாம சொல்றத கேளு. அமைதியா சாந்தமா இந்த சாந்தி முகூர்த்தத்தை என் கூட முடிச்சுக்கோ. பயப்படாத. திருட்டு பொண்டாட்டி அவதான், நான் இல்ல. பிறந்ததுல இருந்தே நான் தான் உன் பொண்டாட்டி. பாதியில வந்தது அவதான். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? போ, வெளியே போ. என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கு பயந்துகிட்டே இல்ல. இப்போ உன் மூடு சரியில்லை, அதுக்காக போறேன். ஆனா திரும்பவும் வருவேன். அவ மோதிரத்தை எடுத்துக்கிட்டு என் விரல்ல போட இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இது இதோட நிக்காத சந்தோஷ், தொடரும். என் வயித்துல உன் குழந்தை வளரும். இத நீயே நினைச்சாலும் தடுக்க முடியாது. எங்க வந்த? நாங்கெல்லாம் இருக்கமா செத்துனமான்னு பாத்துட்டு போலான்னு வந்தியா? வெக்கமா இல்ல உனக்கு? எந்த மூஞ்சி வச்சு நீங்க வர? நீ பாரு, இனிமே நீ எனக்கு அக்காவும் இல்ல, நான் உனக்கு தம்பியும் இல்ல. கொஞ்சமாவது உனக்கு வெக்கமான ரோஸ் இருந்தா இந்த வீட்டு பக்கம் வருவியா நீ? டேய், என்னடா உண்டா ஓவரா பேசிட்டே போற? ஒரு வயசுக்கு மரியாதை வேணும். கூட பிறந்த அக்கால இப்படிதான் மட்டமா பேசுவியா? பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? ஏண்டா உன் மேல பாசம் இல்லாம தான் நீ திட்டுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு கம்மு நின்னுட்டு இருக்காளா இவ? அக்கா, உனக்கு அறிவு மங்கி போச்சா என்ன? ஊரே காரித்து போற மாதிரி ஒரு காயத்தை பண்ணிட்டு இப்போ வந்து கண்ண கசக்கி நின்னா எல்லாம் சரியாயிடுமா? இந்த அக்கறையெல்லாம் பொண்ணு இன்னொருத்தங்க கூட அனுப்புறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஓடி போனதுக்கு அப்புறம் ஒப்பாரி வச்சு என்ன லாபம்? டேய், போது நிறுத்துடா. எந்த அம்மாவாச்சும் கல்யாணத்துக்கு முன்னாடி பெத்த பொண்ணு ஓடி போக நினைப்பாளடா? அவ பண்ண பாவத்துக்கு இவ என்னடா பண்ணுவா? சும்மா பேசினே போற. என் கையில குடிக்க தண்ணி எடுத்தாப்போ. சரிம்மா. என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? நீ அழுதா எல்லாம் சரியா போடுமா? முதல்ல கண்ணை தொடங்குறல. எதுக்கு அழுதுட்டு அம்மா, என்னம்மா? இந்தா தண்ணி குடி. குடி குடி தண்ணி குடி. இது அவன்கிட்ட கொடு. என்னடி இது? செல்விக்காக வாங்கி கொடுத்த தாலி.
என்னடி தாலியில பிரபா செல்வின் பேர் எழுதிக்குது? அறிவு இருக்காடி? தாலியில யாராச்சும் பேர் எழுதுவாங்களா? நான் அப்பவே சொன்னேன்க்கா பேரெல்லாம் எழுதக்கூடாதுன்னு. இவன் தான் கேட்கல. வாய் மூடு, பேசாது. பாக்குற இடத்துல எல்லாம் அவன் பேர் எழுதி வச்சிருக்கு. கட்சியில என் பேரை கெடுத்து விட்டு போயிட்டால. இப்ப ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப தாலி ரொம்ப முக்கியமா? யாரும் நெத்துருவாங்க. டேய், என்னடா பண்ற? லூசா நீ? தாலியை போய் தூக்கி எறிகிறான் பாரு. ச்சீ. அழாதீங்க சித்தி. டேய், தாலி யாராச்சும் தூக்கி எறிவாங்களாடா? இது என்ன வெறும் மஞ்சக்கேத்தல கட்டுற விஷயம் நினைச்சியா? உன்னை காப்பாத்துற சாமிடா. தம் துண்டு தாலி தூக்கி போடுறதுக்கு இந்த குதி குதிக்கிறீங்க. என்ன தூக்கி குப்பையில போட்டு போயிட்டாலே எனக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாத? ஏ பிரபா, அப்படிலாம் பேசாதடா. வேற என்ன பேச சொல்ற? உன்னை பார்த்தாலே எனக்கு அவன் தான் வருது. உன்னை நினைச்சாலே எனக்கு வெறுப்பாகுது. எப்படி போவாவ? உன் புருஷனுக்கு தான் தெரியல. பெத்த தாய் தானே நீ. உன் பொண்ணு ஓடி போறான்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவுரை தெரியல. போடா அறிவு கட்டவனே. அவளுக்கு எப்படிடா தெரியும்? ஒன்ன மாதிரி தானடா அவளும் செல்வியை நம்புனா. அந்த பாதகத்தை இப்படி போவான்னு யாருக்குடா தெரியும்? நீ விடுக்கா. அவன் என்ன திட்டுட்டோம். எவ்வளவு திட்டணுமோ திட்டுட்டோம். அப்படியாச்சும் அவன் மனசுல இருக்கிற பாரம் குறையட்டும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பிரபா, என் தம்பிக்கு நான் ஒரு நாள் துரோகம் நினைச்சதே இல்ல. என் மூத்த புள்ளடா நீ. நான் வளர்த்த முதல் குழந்தைடா நீ. உனக்கு என்ன? உன்னை கட்டிக்க போற பொண்ணு மட்டும் தானே போயிட்டா. ஆனா எனக்கு என் பொண்ணு போயிட்டா. தம்பிங்கிற உறவு போச்சு. அம்மா பேசுறது இல்ல. என் வீடு இழவு விழுந்த வீடு மாதிரி இருக்குடா. நான் என்ன பாவம் பண்ணணும்? என்ன பாவம் பண்ணணும்? சுமதி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சித்தி அழாதீங்க சித்தி. ஐயோ. அழாதீங்க சித்தி. கோ, அது அளவானு சொல்லுவா. அழாதடி. எனக்கு மட்டும் என்ன உன்னை வெறி இருக்கு? நீ என்ன விரோதியா? மேல வச்சு இந்த பாசெல்லாம் அப்படியே வெறுப்பா மாறிச்சுக்கா. செல்வி செல்வின்னு உயிரை விட்டு இருந்தனா அந்த உயிர் இந்த உடம்புல இருந்து போயிடுச்சுக்கா. இப்ப நீ பாக்குறிய இது வரும் போனோம். வாய் முர்றா. கல்யாண வீட்டுல போய் அபசகனமா பேசிக்கிட்டேன். இது பாரு சுமதி, கையலும் உனக்கு பொண்ணுதான். செல்வி இருந்திருந்தா கல்யாணம் எப்படி நடந்திருக்குமோ அப்படித்தான் இந்த கல்யாணமும் நடக்கணும். இந்த பாரு, நாளைக்கு முதல் வேலையா கடைக்கு போய் இந்த தாலியை மாத்திட்டு வேற தாலியை வாங்குறோம். நீதான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். என்ன? சரிக்கா. என்னடா இதுக்கும் எதுவும் சொல்லாத. உன்னை தூக்கி வளர்த்தவங்கடா நாங்க. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு உன்னை விட எங்களுக்கு தான்டா நல்லா தெரியும். இன்னும் செல்வி செல்வின்னு ராமாயணம் பாடிக்கிட்டு இருக்காம என் பொண்ணை கட்டிக்கிட்டு நல்லபடியா வாழ்ற வழியை பாரு. முடியாதுக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. எனக்கு நம்ம இந்த கல்யாணம் வேணாம்னு தோணுது. என்னடா சொல்ற? பாத்தீங்கள எல்லாம் எப்படி வந்து நிக்குதுன்னு. இதெல்லாம் எதனால? அக்கா பொண்ணு மேல வச்ச ஆசையினாலதான். திடீர்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாளைக்கே வேற மாதிரி வாழ்னு ரொம்ப சாதாரணமா நீங்க எல்லாம் சொல்றீங்க. அது என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என்னால டக்குன்னு மாறலாம் முடியாதுக்கா. என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுறானே பாக்குறியா? ஏற்கனவே ஒரு அக்கா கிட்ட கோச்சுக்கிட்டு நான் அரவசூரா நிக்கிறேன். நீ சொல்றக்கா கையில கட்டிக்கிட்டு அவளை நான் சரியா பாத்தீங்களா நாளைக்கு அவ உங்களோட கண்ணை கசிக்கிட்டு வந்து நிப்பா. அதுக்கு என்ன தானே குறை சொல்லுவீங்க? இருக்கிற இன்னொரு அக்காவையும் தொலைச்சிட்டு நான் எங்கக்கா போறது? வேணாக்கா, எனக்கு இந்த கல்யாணம் கருமாதினி எதுவும் வேணாம். நான் இழந்ததெல்லாம் போதுக்கா. அக்கா மாமா என் குடும்பம் எல்லாமே சின்ன பின்ன ஆயிடுச்சேக்கா. பிரபா, எனக்கு சொந்தம் சொல்லிக்க நீங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கீங்க. வேற யாருக்கா இருக்கா?
எனக்கு நீங்க மட்டும் போகுக்கா, வேற எதுவுமே வேணாக்கா. அக்கா, நீ கையில ஏதாவது பச்சை மாப்பிளைய பார்த்து குத்துருக்கா, டேய், என்னடா அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. டேய் டேய் பிரபா 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 சந்தோஷ், செல்வி ஏன்ஸ்டியா? உட்காரு. சாரி சந்தோஷ், எதுக்கு சாரி? ஒரு அழகான ராத்திரியை கெடுத்ததுக்கு. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல சந்தோஷ், நேத்து எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பாலை குடிச்சதும் தலை சுத்துற மாதிரி அப்படி ஒரு மயக்கம். நீங்க பேசிட்டு இருக்கிறப்பவே என் கண்ணு சொருக ஆரம்பிச்சிருச்சு. எங்க இருந்து எனக்கு அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சுன்னே தெரியல. எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சுல்ல. சாரி. நீ குடிச்சா பால்ல தான் தப்பு. என்ன சொல்றீங்க சந்தோஷ்? பால் கெட்டு போயிருந்திருக்கும், அதை தெரியாம குடிச்சதுனால இப்படி ஆயிருக்கும். இல்லையே, பால் நல்லா தானே இருந்துச்சு. நீ கொஞ்சம் பதட்டமா இருந்தல, அதான் சரியா கவனிச்சிருக்க மாட்ட. விடு, இது ஒரு விஷயமா? இல்ல சந்தோஷ், எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் நம்ம விஷயத்துல இப்படி எல்லாமே தடங்களா நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கல்யாணத்தன்னைக்கு நீங்க தூங்கிட்டீங்க. நல்ல முகூர்த்தம்னு ஐயர் குறிச்சு கொடுத்த நேரத்துல இப்ப நான் தூங்கி இருக்கேன். கழுத்துல இருந்த தாலி திடீர்னு காணாம போயிடுச்சு. இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். சிச்சி, இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம எதுக்கும் முடிச்சு போடுற? தற்செயலா நடக்கிற விஷயங்களை சென்டிமெண்டா யோசிச்சா குழப்பம்தான் வரும். ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாரு. நீ வீட்டை விட்டு வந்ததுலேருந்து உனக்கு எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ அலைச்சல். கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்ததுலேருந்து எவ்வளோ பிரச்சனை. இல்ல சந்தோஷ். ப்ளீஸ் ஒன்றும் சொல்லாத செல்வி. நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ. ஃபர்ஸ்ட் நைட் மிஸ் ஆனானே, இன்னும் எத்தனையோ நைட்டு இருக்கு, வரிசையாக கொண்டாடிடுவோம். தேங்க்ஸ் சந்தோஷ். ஏய், என்னாச்சு உனக்கு? உங்களுக்கு நிஜமாவே என் மேல கோவம் இல்லையா? நீ இப்படி கேட்கும்போது தான் எனக்கு கோவம் வருது. செல்வி, நாம இப்ப வெளியே கிளம்புறோம். சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிடு. எங்க போறோம்? நம்மளோட இடத்துக்கு. நம்மளோட இடமா? நம்ம வாழ போற இடத்துக்கு. என்ன சந்தோஷ் சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. இப்ப சொன்னா உனக்கு எதுவும் புரியாது. அங்க போனதும் உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்றேன். போ, நீ சீக்கிரம் ரெடி ஆகு. சரி. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்.